அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிலுவையில் உள்ள அரசின் திட்டங்களை விரைவாக முடிக்க வேண்டும் மற்றும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக ஏரிகளை தூர்வாருதல் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்க வலியுறுத்தி மின்சார வாரிய தலைமை பொறியாளரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். திருச்சியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி தென்னூரில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து உடனடியாக விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்க வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். இதில் அதிகாரிகள் தாமதித்தால் வரும் 22ஆம் தேதி சென்னையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தண்ணீர் இன்றி கருகும் சம்பா பயிரை காப்பாற்ற தண்ணீர் திறந்துவிட கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா சாகுபடி பயிரிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சில நாட்களாக ராஜன் வாய்க்காலில் தண்ணீர் வரத்து இல்லாததால் சம்பா பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேலூர் அருகே உள்ள தூண்டிக்காரன் வாய்க்கால் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தேசிய அளவிலான கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தேசிய அளவிலான கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் 22 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு எம்ஃபில் பட்டம் பெற்ற ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இந்த பட்டம் தகுதியற்றது என அரசாணை வெளியிட்டதால் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணைவேந்தர் உடனடியாக யுஜிசி மூலம் தங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அறந்தாங்கி அருகே சாலை வசதி வேண்டி வேட்டனூர் கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வேட்டனூர் கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை அகற்றி சாலை அமைத்து தர வேண்டி அக்கிராம மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபருக்கு குன்னூர் குற்றவியல் நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 ஆண்டு காலமாக நரிக்குழி பள்ளம் பகுதியைச் சேர்ந்த லியோ சகாயநாதன் என்பவர் பல திருட்டுகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவருக்கு குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். வேளங்குடி கிராமத்தை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருவாரூர் நகராட்சி விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. இதில் இந்த வேளங்குடி கிராமத்தையும் நகராட்சியுடன் இணைப்பதாக கூறியதால் அப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கிராம மக்கள் வேளங்குடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியில் இணைப்பதை தவிர்க்க வலியுறுத்தி மனு அளிக்க வேளங்குடி கிராம மக்கள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். வாடிப்பட்டி அருகே சாக்கடை வசதி ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தாதம்பட்டியில் சாக்கடை வசதி ஏற்படுத்துவதற்கான பணி தாமதமாக நடைபெற்றது. இதை எதிர்த்து 6வது வார்டு கவுன்சிலர் பூமி மற்றும் அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பேரூராட்சி சர்வே துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாக்கடை வசதி அமைக்கும் பணிகளை மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.